தலை இந்தியாவில் எவனுமே சூ போடல தலை, கடை வச்சின்னா முடிஞ்சு போச்சு தலை அப்படின்னு நானாவான். புக்கு தாங்க விற்க ஆரம்பித்தான். இன்றைக்கி பார்த்தோன்னா அவன் விற்காத பொருளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு அவன் லேண்டு பண்ணான், ஒரு இடத்துல நின்னான். அதுக்கப்புறம் அழகாக என்ன பண்ணான் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தான். எப்போ அந்த ஆறு அதோட பயத்தை உடச்சிட்டு நான் இறங்க போகிறேன்டா அப்படின்னு கடலுக்குள்ளே இறங்குதோ அப்போ தான் அந்த ஆறு கடலாக மாறுது. வாழ்க்கையில் அடி விழுகலாம், ஆனால் தர்மத்துக்கு கூட அடி விழுகலாம். ஆனால் தர்மமே இல்லாமல் அடி விழுந்தால் என்ன பண்ணுறது? அதுதான் வாழ்க்கை. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சுத்தமாகவே புரியாது, வீடியோ பார்த்தா தான் புரியும். வீடியோ ஓரளவுக்கு பார்த்தா மட்டும்தான் புரியும். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். வெல்கம் டு ஸ்கூல் சிராஜ். எகெயின் லைஃப்பில் ஒரு ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடான ஒரு வீடியோ. பேக் டு பேக் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க வேண்டாம் தான் நினச்சேன். பட் வேறு வழியில் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஒரு ஜிப்ரானோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கவிதைங்க இங்கிலீஷில் படித்தேன். கவிதை சொல்ல வருமானு எனக்கு தெரியாது. அவருக்கு அந்த கவிதையை நான் என் ஸ்டைலில் சொல்கிறேன். மழை பெய்யுதுங்க, மேகத்துலேருந்து மழை பெய்யுது. மழை எப்போவுமே மவுண்டெயின்ஸில் தான் பெய்யும், மலையில் தான் விழுகும். அந்த மலைக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா பாக்ஸைட்னு ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணிக்கணும்னா பஞ்சை பிடிச்சி வச்சுக்கும். அதுக்கப்புறம் அது மழைலாம் பேஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே லைட்டாக அந்த பஞ்சை வெயில் அடிக்கடிக்கு என்ன ஆகுனா அது ஒரு மாதிரி அப்படியே ரிலீஸ் ஆகி வெளியே போகும். அது மலையிலேருந்து கீழே இறங்க பார்த்தோன்னா தண்ணி சருன்னு என்ன ஆகும் அப்படின்னா இறங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இறங்க அங்கங்கே பெரிய பெரிய பாறைக்குள்ளெல்லாம் தண்ணி என்ன பண்ணிக்கணும் உள்ளே போய் அந்த பாறை அடைச்சிக்கும், தண்ணியை போக விடாது. அப்போ அந்த தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா, என்னடா நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதையும் அந்த தண்ணி என்ன பண்ணுன்னா மேனேஜ் பண்ணி கீழே அப்படியே இறங்கி போக அங்கங்கே ஊற்று இருக்கும். அந்த ஊற்றுல சேர்ந்து தண்ணி என்ன ஆரம்பிக்கும்னா ஒரு ஆறாக மாற ஆரம்பிச்சிடும். ஆறாக மாதிரி நிறையா ஓட ஆரம்பிக்க காட்டில் மர கிளையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கல் பாறையெல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த மறுபடியும் அந்த தண்ணியை பிளாக் பண்ணிக்கும். அந்த தண்ணி சண்டை போட்டு என்ன பண்ணுமாமா மறுபடியும் அடிச்சுட்டு அப்படியே பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணுன்னா அப்படியே ஊருக்குள்ளே போகுமாம்மா. ஊருக்குள்ளே எல்லோரும் மோட்டரை போட்டு பைப்பை போட்டு உறிஞ்சு வச்சு போனாங்களாம்மா. என்னடா இவனுங்க இத்தனையும் தாண்டி வந்திருக்கோம், இப்போ இவனுங்க வேறு பிரச்சனை பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு மறுபடியும் என்ன பண்ணுமாம்மா நம்ம அடித்து உடச்சிட்டு போகலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடச்சிட்டு போகுமாம்மா. அணைக்கட்டி வச்சுருப்பானுங்களாம்மா. என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த ஆறு உடச்சிட்டு அப்படியே ஊருக்குள்ளே பூந்து அப்படியே அதோட வேலையை முடிச்சுட்டு நேராக எங்கே போகணும்னு தெரியாமல் போயிட்டுருக்கும் போது கடல் வந்துருமாமா. அந்த கடல் கிட்ட போய் ஒரு ஸ்டெப் முன்னாடி நின்று, ஓ நம்ம கடலுக்குள்ளே போனோன்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு யோசிக்குமாமா. அந்த ரிவர் திங்க் பண்ணி என்ன பண்ணுன்னே அந்த ரிவருக்கு தெரியாமல் இறங்கிடுவோண்டா அப்படின்னு சொல்லி கடலில் இறங்கிடுமாமா. கடலில் இறங்கினதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும் மாமா, ஓ இங்கே இருக்கிறது பூரா நம்ம தாண்டா அப்படின்னு தோணுமாமா. ஸோ லேண்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட்னு சொல்லுவாங்க. எப்போ அந்த ஆறு அதோட பயத்தை உடச்சிட்டு நான் இறங்க போகிறேன்டா அப்படின்னு கடலுக்குள்ளே இறங்குதோ அப்போ தான் அந்த ஆறு கடலாக மாறுது. அது வரைக்கும் அது ஆறு தான். அது பயத்திலிருந்து அது வெளியே வந்தால் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா அது கடலாக மாறுது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், பயத்தை விட்டுட்டு ரிஸ்க் எடுத்து இறங்கணுங்க, இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா அமேசான். 10-8 வருஷத்துக்கு முன்னாடி நானே ஸ்கூலில் போய் குழந்தைங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன். புக்கு தாங்க விற்க ஆரம்பித்தான். இன்றைக்கி பார்த்தோன்னா அவன் விற்காத பொருளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு அவன் லேண்டு பண்ணான், ஒரு இடத்துல நின்னான். அதுக்கப்புறம் அழகாக என்ன பண்ணான் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தான். அந்த கான்செப்டை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்போ பிரச்சனை வந்தாலும் எப்போ அடிகள் விழுந்தாலும் லேண்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கணுங்க, வேறு வழியே இல்லைங்க. அந்த ரிஸ்க் எந்த மாதிரி இருக்குன்னா நான் என்னையே இழந்த மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் ரிவர் அதை இழந்தனால தானே அது ஓஷனாக மாறுச்சு. இல்லை நான் ரிவராகவே இருக்கிறேன் அப்படின்னா அது ஓஷனாக மாறுமா? ஓஷனாக ஏன் மாறணும்னா மறுபடியும் க்ளவுட்ஸு, மறுபடியும் தண்ணி, ரிவர். இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு செயின், வேறு வழியே கிடையாது. நம்மளை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இழந்தே தான் தீரணும். ரிஸ்க் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிற விஷயம் ஓரளவுக்கு என்னவாக இருக்கணும்னா நியாயமாக இருக்கணும். 2 பேர் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்களாமா. ஒரு பெரிய ஷூ கம்பெனி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷூ கம்பெனி வச்சுக்கோங்க. அந்த ஷூ கம்பெனியோட ஓனர் என்ன பண்ணாராமா, நீ இந்தியாவுக்கு போய் 2 பேர் 2 திசையில் இந்தியாவுக்கு போங்க, எங்கள் கடை வச்சு நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் அனுப்பிச்சி விட்டாராமா. 2 பேரும் பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டன் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு ஊருக்கு போய் அந்த பாஸ் கிட்ட சொல்கிறாராமா, தலை இந்தியாவில் எவனுமே ஷூ போடல தலை, கடை வச்சின்னா முடிஞ்சு போச்சு தலை அப்படின்னு நானாமா. என்னடா சொல்கிறேன், ஆமாம் தலை எவனுமே ஷூ போடல தலை, அவன் சப்பலே போட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னானாமா. இன்னொரு சேல்ஸ்மேன் என்ன பண்ணானாமா, தலை கடை இந்தியாவில் எவனுமே ஷூ போடலை, கடை வச்சோன்னு அள்ளிடலாம் அப்படின்னானாமா. பாஸ் நீ என்னடா சொல்கிற, ஆமாம் தலை எவனுமே சப்பலும் போடல ஷூவும் போடல, வெறுங்காலம் நடந்துட்டு இருக்கானுங்க, அங்கே தானே வியாபாரம் பண்ணணும் அப்படின்னானாமா. 2 பேர் ஒரே பார்வை, ஆனால் 2 அவுட்லுக். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லைட்டே, இங்கே ஒன்றுமே இல்லைடா எதையாவது உருவாக்க முடியும்டா அப்படின்னா உருவாக்க முடியும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதா இருக்குது. கண்டிப்பாக அடிகள் விழுகும், பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை டேக் பிரேக்,
ஒரு 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 ப்ரீத் எடுத்து ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வேறு மாதிரி எப்படியாவது பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்குறக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த பார்வை தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா மாற்றி உங்களுக்கு ஒரு புது ஒரு உலகத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கூட்டிகிட்டு போகும். லாஸ்ட்டு இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வேணுங்க, ஒரு டார்கெட் வேணும். இவ்வளோ சம்பாரிச்சாகணும், இந்த வயசில் இவ்வளோ மார்க் எடுத்தாகணும், இது வீடு வாங்கியிருக்கணும், பைக் வாங்கியிருக்கணும், கார், இந்த மாதிரி ஒரு மெஷர்ஸ் இருக்குங்க. அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அந்த மெஷர்மெண்ட் ஏன் பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்சிக்வன்சஸ்க்காக அந்த மெஷர்மெண்ட் நம்ம பண்ணுறோம். இல்லை ஜிம்முக்கு போய் வெயிட் கம்மி பண்ணி 28ஆம் நம்பர் பேண்ட் வாங்கி போடணும். ஆனால் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 28ஆம் நம்பர் பேண்ட் போடணும் அப்படிங்கிறக்காகவே ஜிம்முக்கு போகிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா டே, நான் ஃபிட்டாக இருக்கணும், ஃபைன், அதுக்காக ஜிம்முக்கு போகணும், அதுக்கு ஒரு நம்பர் தான்டா 28. ஐயோ 28ஆம் நம்பர் இருந்தால் தான் ஃபிட்டு, 28 புடிடா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, மாற ஆரம்பிச்சிருச்சு. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் வாழணும். அதுக்கு நடுவில் வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிறத விட்டுட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா லைக் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். படிக்கணும், மார்க் வாங்கணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு போகிறதுக்காக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்காக படிக்கணும். ஸோ இது ஒரு கோப்ரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பாம்பு வந்து லைக் குட் ஹார்ட்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா, லைக் பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம ஊரில் இருக்கும்போது நிறைய கோபுரா பாம்புகள் இருந்துச்சாமா. நிறைய கோபுரா பாம்புகள் இருக்கும்போது நம்மளால் இருக்குல்ல, அதெல்லாம் வித்தையாச்சு, வீட்டில் வளர்த்திட்டு இருக்கவங்க தானே, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அழகாக தெரியும். அவன் பார்த்து ரொம்ப பயந்து, என்னடா எங்கே சுற்றினாலும் கோபுரா இருக்குது, நாகம் வேறு இருக்குது, போட்டால் அவுட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணானாமா. யாரெல்லாம் கோபுராவோட தலையை வெட்டி கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் ரிவார்டு தரேன்டா, காசு தரேன்டா, டாலர்ஸ் தரேன்டா, தங்கம் தரேன்டா அப்படின்னு சொல்லி ஆசை காமிச்சானாமா. நம்ம பயிர்கள் சும்மா இருப்பானுங்களா, ஆல்ரெடி வீட்டில் வளர்த்திட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து தெருவில் விட்டானுங்க. தெருவில் விட்டு என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, அது அதிகமாக லைக் மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இனப்பெருக்கம் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அப்பப்போ இவனுக்கு பிடிச்சி தலையை வெட்டி காசு வாங்கிக்கிறது, அப்பப்போ இவனுக்கு வெட்டி தலையை வெட்டி காசு வாங்கிக்கிறது. ஆக்சுவலாக அந்த பிரிட்டிஷ்காரை வந்து இதை அழிக்கிறதுக்காக தான் தலையை வெட்டினா காசு அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. நம்மளுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, தலையை வெட்டினா காசு கிடைக்குதுடா, வளர்த்தி தலையை வெட்டுறா அப்படிங்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. காசு இங்கே எதுக்கு அப்படின்னா அதை அழிக்கிறதுக்காக. ஆனால் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதை அழிக்கிறது தான் கோல், அதை விட்டுட்டு காசு கிடைக்குது அப்படிங்கிறக்காக அதை வளர்க்கறக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் அந்த கோப்ரா எஃபெக்ட். இதுதான் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். மார்க்ஸில், வருமானத்தில், லைக் வெயிட்டில், எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, கோல் தான் முக்கியம், லைக் அந்த மெஷர்மெண்ட்டு முக்கியம் கிடையாதுங்க. அந்த மெஷர்மெண்ட்டே தான் நம்ம பிடிச்சிக்கிட்டோமே தவிர அந்த கோலை விட்டுடுறோம். இந்த 3 விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா லைக் எவ்வளோ அடி விழுந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா தாங்கலாம். ஸோ ரிவர் மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ் மேனோட ஒரு அவுட்லுக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்பர் 3 கோப்ரா எஃபெக்ட். அந்த இங்கிலீஷ்காரன் நம்ம ஆளுக்கு முட்டாளாக்கிட்டாங்க, ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நம்மளே முட்டாளாக்கிக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட்டை பிடிச்சிட்டு கோலை விட்டுட்டு. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரெஸ் லாங்குவேஜ்னு ஒரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டேன், நல்லா போச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ். மேபி யாருக்காவது அது பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்க்கலாம்.